ஆனா நிச்சயமா, இங்கே உங்களுக்கு ஒரு புதிய தமிழ் வான்மோட்டிவேஷன் கதைபிரன் கொடுக்கிறேன். அழுத்தமானதும், மனதைத் தொட்டு செயல்பட வைக்கும் விதமாக, அதிசய வாழ்க்கை. ஒரு சிறிய கதைக்கிட்டி. ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் அமீர் ஒன். அமீர் மிகவும் சின்னதாக இருந்தாலும், அவன் கனவுகள் பெரியவை. அவன் எப்போதும் சொல்வது, நான் ஒரு நாள் பெரிய மனிதனாக இருப்பேன் என்று. ஆனால் அவன் ஊர் மக்கள் எல்லாம் அவனை நகைக்கும் விதமாக, சின்னவன்தான், கனவுகள் போயிடு, உனக்கு முடியாது, எப்பவும் இப்படி சொல்லி ஓடிப்போவாயா என்று அவனை கீழ்த்தாழ்வாகச் செய்தனர். ஒரு நாள் அம்மீர் பள்ளியில் ஒரு போட்டியில் தோல்வி அடைந்தான். அந்த நாளில் அவன் மனதில் எண்ணினான், நான் தோல்வியடைந்தாலும் கூட மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி எனக்கு கடைசியில் இல்லை, அது வெற்றிக்கானபடி. அவன் தினமும் அதிகம் படித்து கடின உழைப்பு தொடங்கினான். கோடுகள் போனது, மாதங்கள் கடந்து போனது. அவன் விடாமுயற்சி அவனை பள்ளி தலைசிறந்த மாணவராக்கியது. மற்றோர் நகைத்ததை அவன் வெற்றி காரணமாக மாற்றினான். இன்று அந்த அமீர் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற விஞ்ஞானி. மொழி. தோல்வி நம்மை தடுக்க அல்ல, அதை எப்படி சமாளிக்கிறோம், அதுதான் நம் வெற்றியின் சாவு. உங்கள் கனவுகளை நம்புங்கள், உங்கள் முயற்சியை நம்புங்கள். உங்கள் முயற்சி கடைசியில் வெற்றி காணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா, இன்னும் பல மோட்டிவேஷன் கதைகள் தேவையா?